ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொச்சியில் இருக்கோம். எஸ், கொச்சி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் மேரேஜுக்கு அப்புறம் நான் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகாமல் ஃபஸ்ட்டாக போகிற ஒரு ட்ரிப்புன்னா அது இதுதான். சரி, நம்ம போன விஷயம் வேறு ஒன்று இருந்தாலும் சரி, ஓகே கொச்சி போயாச்சு, இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வந்தால் எப்படின்னு சொல்லிட்டு நேரம் நானும் என் மாமா பையனும் அவன் அங்கே தான் இருக்கான் கொச்சியில். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு பைக் எடுத்துகிட்டு நேரே கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா கொச்சி ஃபோர்ட். ஸோ அதுக்கு போகிறதுக்கு கொச்சிக்கு போனவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஒரு போட் வரும், இது வந்து பேசஞ்சர் போட்டு கிடையாது, இது வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொண்டு போகிற ஒரு போட்டு. ஸோ இதில் வந்து 2-3 போட்டெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே மெட்ரோ இருக்குது, மெட்ரோ போட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இதெல்லாமே வண்டிகள் எல்லாம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கொண்டு போகிறது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைடில் எல்லாருமே ஃபிஷ் வந்து ஃபாஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாமளும் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து அப்படி சுற்றி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே லோட் பண்ணிட்டாங்க. லோட் பண்ண உடனே வண்டி கிளம்பிட்டு, அந்த வண்டின்னு சொன்னது நான் சொன்னது போட்டுக்குள்ளே தான் நம்ம வண்டி எல்லாமே இருக்குது. ஸோ வண்டி வந்து ஒரு கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு தீவு, கொச்சி ஃபோர்ட் தீவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த சம்பவம். இது அங்கேருந்து இங்கே வர போட். ஸோ நாமளும் ஜாலியாக மிதந்துக்கிட்டே போனோம். என்ன சரியான மழை, எந்தளவு மழைன்னா பார்த்தாலே தெரியும். நமக்கும் கொச்சியில் வந்து இந்த மாதிரி ரெயின் கோட்ஸ் எல்லாமே வந்து 100 ரூபாய்க்கே கிடைக்குது. அதனால் நம்மளும் வாங்கி போட்டுட்டு நானும் மாமா பையனுமா கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது, இதெல்லாம் அங்கே தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ போனவங்க யாராவது இருந்தீங்க அந்த ஃபோர்ட்டுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. எப்போ போனீங்க அப்படிங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் வந்து அதாவது ஜூலை 26 தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போது சரியான மழையில் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பசங்க நிறைய பேராக போயிருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். நான் வந்து இதுவரை கொச்சி போனது கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து ஆக்சுவலி வீடியோகிராஃபி பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் ஆக்சுவலி அவங்க சொல்லும் முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் நான் கிளிப்பிங்ஸை போட்டு காட்டுறேன். இதெல்லாமே வந்து பல்லாக்கு. அப்புறம் வந்து சுவரில் வந்து நிறைய ஆர்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. சரியாக இருந்துச்சு ஆர்ட்டு. உண்மையிலே எனக்கு இது அவ்வளோ இதை பற்றின ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் தெரியலை. ஸோ ஒரு விஷயம் தெரியும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொச்சிக்கு முதல்ல வந்து வாஸ்கோட காமா சி ரூட்டை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சோஷியலில் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஸோ அவங்களோட கல்ச்சர் தான் இங்கே நிறைய மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இது யார் என்னென்ன டீட்டெயில்ஸெல்லாம் தெரியாது. ஆனால் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அதை கண்டுபிடிச்சேன். அப்புறமா நான் கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரளா ட்ரெடிஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அதான் இது முன்னாடி இருந்த ஒரு குயினோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது இப்படி தான் வந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் அண்ட் பார்டர் டார்க் அந்த கோல்டன் கலர் அப்படின்ட்டு. ஸோ அதை தாண்டி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இறங்கி போகும்போது இந்த பெர்ஃப்யூம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பெர்ஃப்யூம் ஷாப்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த சைடில் எல்லாமே வந்து நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் எந்தெந்த ஃப்ளேவர்ஸ் எந்தெந்த பூலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சிருந்தா வைக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் லெவல், உண்மையாக நெக்ஸ்ட் லெவல். என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எக்ஸ்பென்சிவ். 100 மில்லி வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அவங்க பண்ணுற இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி போட்ட பெரிய ஜார் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ நான் தான் ஒரு லேட் பிக்கப்பாக இருக்கலாம். அண்ட் கொச்சி ஸ்ட்ரீட்டை பொறுத்தவரை நிறைய வந்து ஆன்டிக்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து எடுத்தால் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ ஆன்டிக் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா போலீஸோட லைஃப் ஸ்டோரி அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. ஒரு மோனிமெண்ட், ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து கேரளா போலீஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட ரேங்கு. ஸோ இந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ இருக்குனாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க எந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களோட ரேங்க், அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ், அப்புறம் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இதில் கை ரேகை வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்கும். வரி குதிரைகளுக்கு வந்து ஒவ்வொரு வரி குதிரைக்கும் வித்தியாசமான பேட்டர்ன் இருக்கும். அப்புறம் கண் ரேகை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதில் போட்டிருந்தாங்க. ஃபேஸ் ஸ்கேன் லை பட் ஃபிங்கர் பிரிண்ட் காண்ட் அப்படின்ட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம்
வந்து போலீஸ் ஒவ்வொரு ரேங்கில் இருக்க போலீஸ்க்கெல்லாம் என்னென்ன யூனிஃபார்ம் அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் உண்மையிலே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சின்னதாக ஒரு ரூம், ஒரு 2-3 ரூம் இருந்துச்சு. பட் த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இட் வாஸ் வெரி குட். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எஸ், இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையிலே இந்த இடத்துல வந்து நான் என்னோடய ஒய்ஃபை மிஸ் பண்ணேன். சரி, ஓகே, அவள் தான் இந்த விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாள். ஸோ அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். சரி, இருந்தாலும் மறுபடியும் ஃபேமிலியாக கொச்சின் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரும்போது இங்கே ஒரு கேரளா போலீஸோட ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கும் ஒரு சல்யூட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரணும். சரியான மழை. ஆக்சுவலி இங்கே வந்து இந்த யூதர்களோட ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் தான் கொஞ்சம் விசேஷம். இங்கே மேரேஜுக்கெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பும்போது சரியான மழை. இங்கே வேறு ஃபிஷ்ஷிங் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. நானுமே வந்து ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். இங்கே வந்து ஒரு ஓல்டு மெத்தடாக ஒரு ட்ரெடிஷனை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ளாடி வந்து இந்த வலையெல்லாம் முக்கி வச்சுட்டு திடீர்னு எடுத்துருவாங்க. எடுக்கும்போது அதில் மீனெல்லாம் மாட்டோம். அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. லைன்லலாம் வந்து அப்படி போவாங்க. ஸோ இந்த மெத்தட் எனக்கு தெரில. ஒரு சைடில் வந்து ஃபிஷ் வந்து ஹாஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் ஃபிஷ்ஷிங் ராட் வச்சு ஹாஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு சைடில் நடக்க எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஃபன்னாகவே நடந்துச்சு. அதில் ஒரு அங்கிள் என்கிட்ட கேட்டாங்க, சரி ஹாஸ்டிங் பண்ணுறீங்களான்னு. நம்மளும் இல்லைன்னு. ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரெயின் அதான் மெயின் ரீசன். என் மொபைலில் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக நினச்சிட்டே தான் இருந்துச்சு. அது நிறைய நேரம் ஸ்க்ரீனே ஒர்க் ஆகாமலாம் இருந்துச்சு. அதனால தான் நிறைய விஷயங்கள் நான் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறேன். அதில் ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாஸ்ட்டு காமிச்சு தரேன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து யாருக்காவது இதோட நேம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் வந்து படத்தில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கூட ப்ராசஸ் படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்று என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பெரிய மீன் கிடைக்கலனாலும் ஓரளவு சின்ன சின்ன மீன்கள் கிடைக்கிது. அந்த நேரத்தில் அதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஒரு சைடில் வந்து ஃபிஷ்ஷிங் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறமா என்னெல்லாம் மீன் கிடச்சிரும் அப்படின்னு நானுமே கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தேன். எனக்கு இதோட நேமெல்லாம் தெரில. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரிப்பட்ட ஃபிஷ் தான். இது வந்து காயல், அதனால நம்ம உப்பு தண்ணியிலையும் வாழும் அந்த மாதிரிப்பட்ட மீன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பீச்சு சைடு பக்கம் போகலான்னு பிளான் பண்ணோம். சரியான காற்று ஆக்சுவலி. ஸோ இருந்தாலும் நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம். சேம் ஃபிஷ்ஷஸ் தான். பெரிய அளவுலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதுவரை நம்ம தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட கொஞ்சம் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபிஷ்ஷஸ் தான் இங்கே இருக்குது. இருந்தாலும் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்து க்யூவில் வந்து நிற்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். சரியான மழைன்னா எந்த அளவு மழை அப்படின்னா ஒருத்தங்களை தூக்கி தள்ளுறது மாதிரி இருந்துச்சு மழை. ஸோ அந்த மழையில் உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதுதான் உண்மையில் ஒரு ரியல் ஹாப்பினஸ். என்ன சொல்கிறது, அப்படி தனியாகவோ ஏதோ அது ஒரு சரியான ஒன்று இருந்துச்சு. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். உண்மையிலே லைஃப்பில் ஒரு டைம் வந்து இந்த இடத்துக்கு போங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த டைம்லாம் போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா அங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு பெரிய ஆக்சுவலி இது வந்து கொச்சின் ஃபோர்ட், அந்த இது துறைமுகம். ஸோ இங்கே வந்து லோடிங் அன்லோடிங்கெல்லாம் பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வரும். அதனால் இங்கே வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்போது மறுபடியும் ஒரு சைட்லேருந்து அந்த பக்கம் போனோம். அது கிளம்பும்போது இங்கே வந்து ஒரு கிராசிங் இருந்துச்சு. இந்த பெரிய கப்பல் கிராசிங் இருந்துச்சு. உண்மையிலே அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படியெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். மேபி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பெரிய ஷிப் தான் வந்து நம்மளை கிராஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலி அது ரொம்ப பக்கத்தில் கிராஸ் ஆகி போகும்போது நம்ம அந்த ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஆட்டம் ஆடிச்சு. அப்படியே ஈரக்கொலை அப்படியே தூக்கி தள்ள மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஷேக் பண்ணிட்டு போச்சு. அண்டு இப்போ தான் நான் இந்த மாதிரிப்பட்ட கப்பல் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ சொல்ல போனால் ப்ளேஸ் ஒர்த்து தான். ஸோ எங்கே இருந்தாலுமே நேராக ட்ரெயின் பிடிச்சி கொச்சின் போயிருங்க. கொச்சின் பிடிச்சி ரெண்டலுக்குமே இங்கே பைக்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா காருக்குமே இங்கே கிடைக்கிது. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அது எனக்கு கரெக்டாக தெரில, அதுவுமே கிடைக்கிது.
அப்படி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நானுமே வந்து கேமரா தண்ணி ஃபுல்லாகவே மொபைலில் பட்டுகிட்டே இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஆக்சுவலி இதுதான் வந்து இங்கே இருக்க நான் சொன்னேனே அந்த மெட்ரோ போட். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் மெட்ரோ ட்ரெயின் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இதுதான் ஃபோர்ட்டு துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஐ லவ் கொச்சின் கொச்சி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. நம்மளும் போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடைசியாக நான் போனதுன்னா ஆதிரப்பள்ளி ஒரு ஒரு சர்ச் இருக்குது இங்கே. ஸோ அங்கேயும் போய்ட்டு லாஸ்ட்டாக ஏன்னா நான் ஈவினிங் வர டைமில் இருந்தேன். இங்கே வந்து 10,000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி இதோட ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் போயிருந்தேன். உண்மையிலே சரியாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சரி நானும் போயிட்டு ஒரு ப்ரேயரை போட்டுட்டு அப்படியே நானும் அதோட ஆர்கிடெக்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த அளவு தான் என்னால் இந்த கொச்சி ட்ரிப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட வியூஸ் யாராவது போயிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஹனி பனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலி ஒரு கான்செப்ட் கண்டென்ட் பேஸ்ட் இது ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் அப்டேட்ஸுக்கு எங்களை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.